வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த எல்லா கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எதை அடிப்படையாக வச்சு கட் ஆஃப் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ பேருக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது எக்ஸாம் எவ்வளோ டஃப்பாக இருக்குது, ஈஸியாக இருக்கா அதை பேஸ் பண்ணியிருக்கோம். மூணாவது வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து. அண்டு கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் அதை பொறுத்து கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் கேட்டகரி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டோட்டலாக 300 மார்க்ஸுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 300 மார்க்ஸுக்கு கேட்டகரி வைஸ் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணி இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு 200 அபோவ் இருந்துச்சு அப்படின்னா 200 அபோவ் கட் ஆஃப் கொடுப்பாங்க. ரெண்டாவது பிசிக்கு 180 அபோவ் இருக்கணும். அடுத்ததாக பிசிஎம்க்கு 160 அபோவ் இருக்கணும். அடுத்து எம்பிசிக்கு 170 அபோவ் இருக்கணும். அடுத்தது எஸ்சிக்கு 140 அபோவ் இருக்கணும். எஸ்சிஏக்கு 130 அபோவ். எஸ்டிக்கு 120 அபோவ் இருக்கணும். ஸோ கட் ஆஃப் இந்த மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ.